அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் அப்துல்லா, முன்னாள் பெயர் விஜயகுமார். நான் இஸ்லாத்திற்கு வந்தவர். எல்லா புகழும் இறைவனுக்கே. என்னை கவர்ந்த இஸ்லாம் என்ற தலைப்பில் எனக்கு ஏன் இந்த இஸ்லாம் பிடித்தது, எதற்காக இந்த இஸ்லாத்திற்கு வந்தோம் என்ற விளக்கத்தை, ஒவ்வொரு மார்க்கத்திலும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி நல்லொழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நூல்கள் இருக்கும். இஸ்லாத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு மனிதன் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்கும் வரை ஒரு தண்ணீர் குடிப்பதாக இருக்கட்டும், உணவு அருந்துவதாக இருக்கட்டும், அக்கம் பக்கத்தினர் அண்டை வீட்டாருடன் தொடர்பு படுத்தினது, அந்த முகமலர்ச்சி, நல்லொழுக்கம், இறை பணிவு, இந்த விஷயங்கள்லாம் சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த குரானுக்கு இறை தூதர் அனுப்பி மக்கள்கிட்ட அதை செயல்படுத்தவும் செஞ்ச இந்த இறைவன், இது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக நான் பார்த்தேன். அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஹஜ்ஜத்துல் விதா அப்படிங்கிற அந்த கடைசி ஹஜ்ஜி பேருரையில் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கும்போது சொல்லுவாங்க, இங்கு வந்தவர்கள் வராதவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், சொல்பவரை விட கேட்பவர் ஞானம் பெற்றவராக இருக்கக்கூடும் அப்படின்னாங்க. அப்போ அந்த மாதிரி சொல்ல போய் கேட்க போய் தான் நமக்கு அந்த இஸ்லாம் கிடைச்சது. என்னோட ஆசை என்னன்னா, நம்மளை போலவே எல்லாருமே இந்த இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஏக இறைவனை ஏற்றுக்கணுன்ற ஒரு விருப்பம். அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவு இஸ்லாத்தை பற்றி நம்ம அக்கம் பக்கத்தில் உறவினர்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட எடுத்து வைப்போம். அந்த ஏக இறைவனை பற்றி, இந்த இஸ்லாத்தை பற்றி, இதற்காக நபி அவர்கள் வந்து பட்ட பாடுகளை பற்றி, அவர்களின் நல்லொழுக்கத்தை பற்றி நாம் மக்கள் மத்தியில் எடுத்து வைத்தால் இன்னும் அதிக பேர் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். எல்லாருக்கும் நேர்வழி கிடைக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை அப்படிங்கிறான். அப்போ இப்போ எத்தனையோ பேர் இதை பற்றி தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நேர்வழி கிடைக்கணும். எல்லாருக்கும் இந்த இறைவனை பற்றி தெரிய வைக்க நம்மளாலான முயற்சி, ஒவ்வொருவரும் அதை எடுத்து அதிக மக்களுக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு சாதாரண விஷயம், 5 வேளை ஒரு தொழுகை, அதை கூட நம்ம சரிவர செய்ய மாட்டோம். ஏன்னா அந்த உலகத்து மேலே இம்மையில் நம்மளுக்கு அது மேலே இருக்கிற ஒரு பற்று. இம்மை அப்படின்னாலே என்னன்னா சைத்தானுடைய சூழ்ச்சின்னு என்னோட கருத்து. ஏன்னா அவன் தான் ஆசை காட்டுவான், நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், அதற்காக போராடணும், நல்ல ஒரு இடத்துல வேலை வாங்கணும், வீடு கார் வாங்கணும் அப்படிங்கிறவன் சொல்லி அவங்கள அந்த நோக்கத்தில் தள்ளும் போது அவங்க இறைவனை பற்றி தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இஸ்லாமிய குடும்பங்கள்லே இதை சொல்லி வளர்க்கணும். ஏன்னாக்கா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம அந்த இம்மை வாழ்வையில் விடுறதுனால அவங்க வந்து அந்த தொழுகை, அல்லாஹ்வை பற்றின நினைப்பு, அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாமே போயிடுது. ஏன்னா அதுதான் முக்கியங்கிற மாதிரி அந்த இடத்துல தான் சைத்தான் நம்மளுக்கு விட்டு நண்பனாகிடுறான். அந்த இடத்துல என்ன செய்கிறான்னா, அவன் அந்த இம்மையை நோக்கியே நம்மளை அழைச்சிட்டு போகிறதெல்லாம் மறுமையை பற்றி நம்ம நினைக்க முடியல. மறுமை வாழ்வு மிகப்பெரியது. அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு இணை கற்பிப்பதை தவிர அனைத்து பாவங்களையும் நான் நாடியவர்களுக்கு மன்னிப்பேன்னு சொல்கிறான். அப்போ உலகத்திலே பெரிய தப்பு எது? கொலை, கற்பழிப்பு, இதெல்லாம் மேலே பெரிய தவறு இணை கற்பிக்கிறது. அதை ஏன் அந்த இணை கற்பிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை ஏன் இதை இறைவன் சொன்னான் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது தான் தெரியுது. அவன் படைச்சி இருக்க, நம்மளை படைச்சி இருக்க, நமக்கு அவ்வளோ பெரிய விஷயங்களை உள்ளுக்குள்ளே நம்மளை வச்சு ஒரு அழகாக படைச்சிருக்கான், ஒரு நேர்த்தியாக படைச்சிருக்கான். நம்மளை நமக்கு உணவு கொடுத்து, உதாரணத்துக்கு இந்த கண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கண்ணுக்கு பின்னாடி இருக்க ப்ராசஸ் அதிகம். நம்ம சொல்லிட்டு போகிறோம் ஈஸியாக கண்ணு கொடுத்துருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் அது கண்ணு கொடுத்தது மட்டும் இல்லை, அந்த கண்ணுக்கு பின்னாடி மனித கண்களுக்கு நிகரான கேமரா அந்த பூமியிலே கிடையாதுங்கிறான். அந்த அளவுக்கு ஒரு சின்ன வயசில் பார்க்குற ஒரு நபர், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபரை நம்ம பார்க்குறோம். அவர் 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது
அவர் இன்னாரு அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அது உள்ள போய் நம்மளுக்கு வந்து அதை அந்த 10 வருஷம் டேட்டாவை எடுத்து இவர் தான் நம்ம சின்ன வயசுல பார்த்தவர், இவர் வாத்தியாரு, இவர் பக்கத்து வீட்டுக்காரு அப்படின்னு டக்குன்னு ஞாபகத்துல கொண்டு வர அந்த சக்தி, இதெல்லாம் ஒரு மைக்ரோ செகண்ட்ல நடக்குது. ரொம்ப நேரம் எடுத்துக்கல. அப்ப அதோட படிப்பு அந்த வித்தியாசம். கண்ணை கட்டிட்டு நம்மளால ஒரு நாள் வாழ்ந்துட முடியாது. ஒரு 12 நேரம் கண்ணை கட்டிக்கிட்டு நம்ம அன்றாட வேலைகளை செஞ்சிட முடியுமா? அப்ப அந்த கண்ணு இல்லாதவன்கிட்ட கேட்டு பார்க்கும்போது அந்த கண்ணோட அருமை தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல இந்த மூளையை எடுத்துக்கிட்டா, மூளையில எவ்வளவு பெரிய ஃபைல் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான் உள்ள. இத்தனை வருஷம் கழிச்சும் நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி பார்க்குறோம்னா, அதே போலதான் மனித மூளைக்கு நிகரான கம்ப்யூட்டரும் இல்லைங்கிறாங்க. அப்ப அந்த இறைவனோட அருள் கூட அவன் என்ன சொல்றான்? தனக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், நல்ல நேர்மையா வாழணும், இறைவனுக்கு அடிபணிஞ்சு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் நல்ல விஷயங்களை தான் சொல்றான். ஒரு நாளைக்கு 2 ரக்கத்துக்கு, உதாரணத்துக்கு ஒரு ஃபஜர் தொழுக 2 ரக்கத்து, அதை தொழுகிறதுக்கு முடியல. இல்லை அதை ஒரு பொடுபோக்கா நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஒரு நாளைக்கு 100 தடவை தண்டால் எடுப்பான், ரன்னிங் ஓடுறான். அதுல இது 2 ரக்கத்துல என்ன இருக்கு? ஆனா அல்லாஹ் அந்த இடத்துல என்ன வைக்கிறான்னா கீழ்படுகிறியாங்கிறது மட்டும்தான். அந்த 2 ரக்கத்துல நம்ம வழக்கமா சொல்ற ஸ்லோகங்கள் தான் எல்லா ஒரு தொழுகைக்கு சொல்றோம். ஆனா என்ன அங்க விஷயம் அப்படின்னாக்கா, அவன் சொல்றதுக்கு நம்ம கட்டுப்படுறோமா, கீழ்படுகிறோமாங்கிறது தான் பார்க்குறான். அப்ப இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணுங்கிறவனுக்கு தான் அந்த மறுமை வாழ்க்கை இருக்கு. அந்த மறுமை வாழ்க்கையில சொர்க்கம் நரகம்ங்கிற 2 விஷயம். அவனுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்து அந்த சொர்க்கத்துக்கு போகணும். அந்த நரக கொடுமையை மனிதன் தாங்கவே முடியாது. சொல்லனா துயரம் அந்த நரகம். அதுல எந்த மனிதரும் சிக்கிடக்கூடாது. இதன் மூலமா கொஞ்சம் அறிவை கொண்டு சிந்திச்சு பாருங்க, இறைவன்னா எப்படி இருப்பான். நம்ம உருவாக்குனதை நம்ம எப்படி இறைவன் சொல்றோம், கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா நமக்கே தெரியும். இறைவன் ஒருத்தன் படைச்சிருக்க, இல்லை நான் இந்த பேனா தான் இறைவன், இந்த புக்கு தான் இறைவன் எப்படி சொல்ல முடியும்? அப்ப நம்ம படைச்சி இருக்கோம் பார்த்தா எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, தாம் பிள்ளை தகப்ப முன்னாடியே இன்னொருத்தனை அப்பன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதையே மனுஷனால ஏத்துக்க முடியாது. மலை ஜலத்தை சுமந்துகிட்டு இருக்க மனுஷன் போயிடுவான், அவனே இதை ஏத்துக்க முடியாது. அப்ப படைச்ச ரப்புல் ஆலமீனை நம்ம எதுல வேணாலும் ஒப்பிட்டு பேசுறோம். என்ன காரணம்? அதுல அப்ப அந்த கடவுளுக்கு ஒரு பயம்னு நம்மள்ட்ட இல்லை. அப்ப படைச்சவன் நம்மளுக்காக எவ்வளவு பெரிய விஷயங்களை செஞ்சிருக்கான். நம்ம இன்னைக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். நம்ம வாழ்ற இதே பூமி பந்துல இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது கூட எதுவுமே கொடுக்கப்படாம எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க, உணவு கிடைக்காதவங்க, கண்ணு இல்லாதவங்க, கால் இல்லாதவங்க இருக்காங்க. ஆனா நம்மள அந்த மாதிரி அவன் வைக்கலையே. அதுக்காக சொல்லணும்ல அல்ஹம்துலில்லாஹ். அந்த இறைவனை நன்றியோட நினைச்சு பார்க்கணும்ல. அவனுக்கு கொடுத்த அதை சோதனை நமக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறத நினைச்சு நம்ம இந்த உலகத்துல நல்லவர்களா வாழ்ந்து இறைவன் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் சொன்ன நல்லறங்களை செஞ்சு நல்ல வாழ்வையும் நல்ல மரணத்தையும் அந்த அல்லாஹ் நமக்கு தருவானாக. மறுமை நாளில் அந்த உயிர் கொடுத்து எழுப்பும் அந்த மறுமை நாளில் நமக்கு பாவ மன்னிப்பை தந்து அந்த நம்முடைய நன்மையின் தட்டை கணக்க செய்து அந்த ஜன்னத்தில் உயர்வான சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம்ம அனைவரையும் ஒன்று சேர்ப்பனாக என்ற பிரார்த்தனை செய்தனாக என் உரையை முடிக்கிறேன். வாகிரு தவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.